சங்கீதம் 67 1 படிங்க. தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாய். இரண்டாவது படிங்க. அதை யோசிச்சு படிங்க. தேவனே, எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த 1 2 நீங்க படிங்க. அது என்னத்துக்காக அவர் ஆசீர்வதிக்க சொல்றாரு, என்னத்துக்காக எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணணும்னு சொல்றாரு? இரட்சணியம் விளங்கும்படியாக, இதுக்கு விளங்குவதற்காக தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணோம். எதுக்காக சொன்னாரு? எங்கள் மேல் இறங்கி எங்களை ஆசீர்வதித்து எங்கள் மேல் உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணணும். எதுக்கு சொல்றாரு? 1 வசனத்துல சொல்றாரு, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ள உம்முடைய இரட்சணியம் விளங்கும்படியாக. அவன் உயர்த்தப்படுவது எதற்காக? நாம் ஆசீர்வதிக்கப்படுவது எதற்காக? அவருடைய வல்லமை நாம் தரிப்பது எதற்காக? பூமி முழுவதும் ஜனங்கள் இரட்சணை, அவருடைய இரட்சணியம் விளங்க வேண்டும். இரட்சணியம் என்றால் விடுதலை, ஜனங்கள் விடுதலை உண்டாக வேண்டும். அதற்கு உங்களுக்கு இது தேவைப்படுகிறது. அதற்கு ராஜ்யத்தின் புத்திரர்களுக்கு தேவைப்படுகிறது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பது இப்போ உங்களை எதற்காக? அந்த வாக்குத்தத்தம் எதற்காக? அவருடைய ராஜ்யம் இங்கு ஸ்தாபிக்கப்பட வேண்டும். ஆமென். இன்றைக்கு நாம் இப்படிப்பட்ட கட்டியிருக்கிறோம் அப்படின்றால் நாம் இப்படி மாறும் பொழுது, தேவனுடைய வாக்குத்தத்தத்தால் நிரப்பப்படும் பொழுது, தேவனுடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பப்படும் பொழுது மகா திரளான ஆலயங்கள் எழுப்பப்படும். ஆமென். வாகனங்களை நாம் வாகனங்களை விட்டு ஜனங்களை கொண்டு வர முடியும். எத்தனை பேர் ஒண்ணுமில்லாதவர்கள் வர முடியும். ஹalleluya. எத்தனை திருச்சபையிலே அவர்கள் ஏதோ ஒண்ணுக்காக வந்தவர் சத்தியத்தை கேட்டு விடுதலையாக்கப்பட்டு பரவத்து போகிறார்கள். ஆமென். அதற்கு உங்களுக்கு தேவைப்படுகிறது அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு, அவருடைய நீதியை வெளிப்படுத்துவதற்காக. ஆமென். சத்தியத்தை வெளிப்படுத்துவதற்காக நமக்கு தேவை. அதனாலதான் அவர் சங்கீதக்காரன் அவர் சொல்றார் பாருங்க, தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணோம். எங்களுக்குள்ள வல்லமை வெளிப்படட்டும், எங்களுக்குள்ள ஜீவ ஊற்று நதிகளாய் பாயட்டும், எங்களை ஆண்டவரை உயர்த்தி அருளும், எங்களை பலத்தினால் இடைக்கட்டி அருளும், உம்முடைய ஞானத்தை எங்களுக்குள்ள வெளிப்படுத்தும். எதற்காக? பூமி முழுவதும் இருக்கிற ஜாதிகளும் இரட்சணியத்தை காணும்படியாக, உம்முடைய இரட்சணியத்தை காணும்படியாக, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அறியும்படியாக, அவருடைய சத்தியத்தை அறியும்படியாக இதை எங்களுக்கு நீர் செய்யும். ஹalleluya. ஹalleluya. தேவனை ஆசீர்வதிக்கணும். எதுக்காக? சொத்து சேர்த்துக்கிட்டே இருக்கணும். தேவனை ஆசீர்வதிக்கிற எதுக்காக? நகையை சேர்த்து கூட்டி வச்சிட்டு இருக்கணும். இதுக்காக நம்ம ஆசீர்வாதத்தை விரும்பல. ராஜ்யத்துக்கு விதைக்க வேண்டும். நீங்க 100 ரூபாய் காணிக்கை போட்டவங்க நம்ம 1000 ரூபாய் போடுற அளவுக்கு தேவன் உயர்த்தும் பொழுது இந்த ராஜ்யம் எல்லை விரிவாக்கப்படுகிறது. ஹalleluya. பெரிய பெரிய அரசியல்வாதிகள் பாருங்க, அவங்க கட்சிகளை வளர்த்து கொண்டே இருப்பாங்க. பணம் சேர்த்து 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 கோடிக்கணக்காக வளர்த்து கொண்டிருப்பாங்க. எதுக்காக தெரியுமா? அவருடைய கட்சிகள் அங்கங்க ஆபீஸை திறந்து கொண்டே இருப்பாங்க. அங்கங்க அவங்களுடைய கட்சிகளுடையது ஒரு தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கிறது, இல்லாத இந்தியா ஃபுல்லா பரவிடும். அங்கங்க கட்சிகள் ஆரம்பிச்சு அங்க 4 பேரை சேர்ப்பாங்க, இங்க 4 பேரை சேர்ப்பாங்க. அப்படியே பெருகிட்டு இருக்கும். ஆனா தலை ஒரே இடம் தான் இருக்கும். ஆனா கட்சி ஒரே கட்சியில தான், அந்த கிளை எங்கும் பரவிட்டே இருக்கும். எதனால வந்துச்சு? ஒரு ஆபீஸ் திறக்க நமக்கு பணம் தேவைப்படுது. அந்த ஆபீஸ்ல ஒரு வேலைக்கு ஒரு ஆலோசனை காட்ட பொழுது ஒரு வேலைக்கு உடனே ஆள் தேவைப்படுகிறது. அதற்கு அவங்களுக்கு பணம் தேவைப்படுகிறது. இந்த பூமியில உள்ளவருக்கு அப்படி என்றால் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கப்பட வேண்டும். அதற்காக தான் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஹalleluya. தாவீது அதைத்தான் சொல்றார், எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்கு உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணோம். எதற்காக? ஜனங்கள், பூமியில ஜனங்கள் எல்லாம் உம்முடைய இரட்சணத்தில் விளங்கும்படி, இரட்சணத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஹalleluya. அப்ப இதெல்லாம் நமக்கு தேவைப்படுகிறது. ஆமென். இல்ல நமக்கு இப்போ சிலதை சொல்லுவோம், இல்ல நமக்கு அதெல்லாம் வேண்டாம், கர்த்தர் நமக்கு என்னத்தை தரணும் அது இருக்கும் அப்படின்னு நம்ம விரும்பாம இருந்தோம்னா நமக்கு கிடைக்காது. ஆனா அப்படியே தான் இருக்கும். ஹalleluya. மாதிரி ஆலயம் கட்டுவதற்காக டொனேஷன் பிரிக்க வேண்டியா இருக்கும். ஆலயம் கட்டுவதற்காக ஒவ்வொரு ஆட்டையா ஒரு பணக்காரங்கிட்டே போய் பார்க்க வேண்டியா இருக்கும். மூஞ்ச பார்க்கணும், ஐயா அப்படி சொல்லுவாங்க. இது தேவனுடைய சிஸ்டமா? இல்ல. ஹalleluya.
கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்களை கொடி என்று சொல்லுவேன். அவர் நாமத்துக்கு அவர் மகிமைக்கு அவர் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள். ஏசாயா 43 அதிகாரத்தில் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்களை கொடி என்று சொல்லுவேன். ஹalleluya. அவர்கள் கொடுப்பார்கள். ஆமென். அவர் எதற்காக அப்படிப்பட்ட ஜனங்களை எழுப்புவார்? உங்களுக்கு அப்படிப்பட்ட சிந்தை வேண்டும். நான் எதற்காக ஆசீர்வதிக்கப்படணும் என்பதை நீங்க யோசித்துக் கொள்ளணும். எதற்காக நான் ஆசீர்வதிக்கப்படணும்? தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் இந்த பூமியில. தேவனுடைய சத்தியம் எங்கும் பரவ வேண்டும். இந்த பூமியில பரவ வேண்டும். அதற்கு தேவைப்படுகிறது. ஹalleluya. ஆமென். அப்ப தாவீது சொல்றார் பாருங்க.